சந்தோஷப்படுறேன். ஸோ அதோட பிரசிடென்ட் இவங்க தான். அவங்க வந்து இந்த குரூப்பை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம்ங்க. வணக்கம். உங்கள் பேர் மேடம்? நான் சக்திராம். நான் தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் பிரசிடெண்டாக இருக்கேன். நம்மளுடைய தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் பேருதல் லேடிஸ்க்காக இருந்தால் கூட இது வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஹோல் ஃபேமிலியே தான். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம சிடியோட அப்ரூவல் வாங்கிட்டு கடந்த பல வருஷங்களாக அவங்களோட இதுலேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கி நடத்திட்டுருக்கோம். அடிக்கடி ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பண்ணுவோம். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட மெயின் குறிக்கோள். ஸோ அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டையும் வெளிப்படுத்துறது இந்த ஸ்டேஜ் ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜாக இருக்கும் இது. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய டிஎல்ஏ தமிழ் லேடிஸ் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். சானியோ, நம்மளுடைய செக்ரட்டரி சானியா பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து தமிழ் லேடிஸ் அண்ட் ஃபேமிலி அசோசியேஷன் சிடிஏயோட அப்ரூவலோட ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற நிறைய தமிழ் குடும்பங்களுக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பெண்கள் சார்ந்து நிறைய முன்னேற்ற ஏற்பாடுகள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேதரிங் இன்றைக்கி ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லபடியாக நடந்து கலந்து கொள்ள அனைத்து தமிழ் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து ஒரு சிடிஎல் அப்ரூவ்டான ஆர்கனைசேஷன் சிடியோடது. ஸோ வந்து நாங்கள் இன்னும் இங்கே அமீரகத்தில் இருக்கிற தமிழ் குடும்பங்கள் அனைவரையும் வந்து எங்கள் அசோசியேஷனை வந்து சேருமாறு நான் தாழ்மையோட என்னோட ட்ரெஷரர் சரிதா போகிறேன். வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் தமிழ் அசோசியேஷனில் சேர்ற போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம், தீபாவளி இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாரோட இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப கம்மி. நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வர்றபோது நம்மளுக்காக இருக்கட்டும், லேடிஸ்க்காக இருக்கட்டும், ஜென்ஸ்க்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இங்கே வர ஒவ்வொரு ஜென்ஸும் ஒவ்வொருத்தரோட கனெக்டிவிட்டி ஆகிற போது என்ன ஆகணும், அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகி அது ஒரு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வளர்ச்சி, உங்களுக்கும் வளர்ச்சி. நம்மளுடைய கல்ச்சுரல் செக்ரட்டரி எல்லாருக்கும் வணக்கம். கல்ச்சுரல் செக்ரட்டரி நல்ல என்ன பசங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இது. எல்லாரும் ஸ்டேஜஸ் வந்து இப்போ கிடைக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. டேலண்ட் இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் கொண்டு வந்து வெளிக்கொண்டு வருதுங்கிறது பெரிய ஒரு இதாக சேலஞ்சு போயிட்டு. அதனால நாங்கள் இந்த டிஎல்ஏ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது, பசங்களுக்கு என்ன இருக்குது, லேடிஸ்னாலும் சரி அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது என்ன அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இது மூலமாக நிறைய பேர் அவங்கவுங்க டேலண்ட்டை எல்லாரும் வெளிப்படுத்துகிற மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பாக எல்லாருக்கும் அமையும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்காக இருக்கும். நாங்கள் வந்து நம்ம வீட்டில் திருமண கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணுறோம்ல, அது மாதிரி நாங்கள் எல்லாரும் மீட்டிங் டயத்தில் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் ஒருத்தருக்கு சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாண்டிங் எங்களுக்கு உருவாக்காது. தேங்க்யூ பண்ணுறோம். இன்றைக்கி வந்து தமிழ் லேடிஸ் அண்ட் ஃபேமிலி அசோசியேஷனோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி எங்கள் கூடயும் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். எங்கள் எல்லாருக்கிட்டையும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சில கொஸ்டின்ஸ் கிட்ட வைக்கும். மிகவும் சந்தோஷம். துபாய் தமிழச்சி அவங்களுடைய சில கேள்விகள். மிக்க நன்றி. துபாய் தமிழச்சி வரையுள்ளார். தெக்கணமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கலை கலாச்சார செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு பல நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்த யமுனா சுந்தர் மற்றும் நமது நிகழ்ச்சிகளில் வரவேற்பு
அளிக்கும் இடத்திலிருந்து நேம் ரெஜிஸ்டர் புக் பதிவு செய்து அந்த இடத்துல நின்னுட்டு எல்லாரையும் வரவேற்பு பண்றதும், அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட திருமண நாள், பிறந்த நாட்களுக்கு வாழ்த்து செய்திகள் எல்லாருக்கும் பண்றது சோசியல் மீடியா, நம்மளுடைய எல்லா சோசியல் மீடியா எல்லாத்துலயும் பண்றது வந்து நம்மளுடைய கமலா ஆனந்த். அவர் ரொம்ப தன்னார்வத்தோட 2 பேரும் ரொம்ப செயல்பட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 பேருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்மளுடைய கமிட்டி குழுவில் புதுசா சில பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பத்மாமணி கண்டன். வெல்கம். பட்டிமன்ற பேச்சாளர் போனதெல்லாம் ரொம்ப அழகா பேசுறாங்க நம்மளுடைய பட்டிமன்ற ப்ரோக்ராம்ல எல்லாம். அடுத்து ஜாஸ்மின் ஃப்ரம் நாகர்கோவில். கடந்த 19 வருஷமாக இவங்க நர்ஸா இருந்து எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம நிகழ்ச்சிகள் எப்போதுமே ஏர்லி படம் இருந்து பரிசனை தட்டி செல்வாங்க. ஆனா இனிமே அது முடியாது, ஏன்னா கமிட்டிக்குள்ள வந்துட்டதால அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. வெல்கம் ஜாஸ்மின். அடுத்து கவிதா ரமேஷ். இவங்க ஒரு கவிதா ஹோம் பேக்கிங் அப்படின்னு ஒரு பேக் பண்றது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்ஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப அழகான டேஸ்டான கேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெல்கம் கவிதா. அடுத்ததாக கப்பல் கேம். அஜெண்டா ரமணன். ஓகே, ரமணன் அந்த அஜெண்டா நம்பர் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு சின்ன கேம், சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் வரீங்க. ஒரு 5 பேர், ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் மட்டும் வரீங்க. ஓகேவா? ரெடியா? நான் இப்போ வந்து ஒரு எஸ் சொல்லுவேன், நீங்க வந்து நோ சொல்லணும். காப்பி அண்ட் பேஸ்ட் தான், எல்லாம் இன்ஸ்டால எடுத்து வந்திருக்கேன். நான் நோ அப்படின்னு சொல்லுவேன், நீங்க நோ அப்படிங்கறத வந்து ஆப்போசிட்ல தலையாட்டுறது மட்டும் மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா அவுட் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஜஸ்ட் ஒரு ட்ரை மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க எஸ் அப்படின்னா இப்படி சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. நோ. எஸ். நோ. எஸ். அவுட். நோ. எஸ். 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 அவுட் அவுட் அவுட். இல்ல காயத்ரி மட்டும் தான். ஓகே. எஸ். நோ. நான் எப்படி எடுத்துக்கிறது? நோ. நீங்க 2 பேர் தான். மத்த எல்லாரும் தேங்க் யூ. நோ. எஸ். நோ. எஸ். எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேம்ல அடிக்கடி மீட் பண்ணலாம். All the best.
அடக்கமானவங்க, குத்து விளக்கு, குடும்ப குத்து விளக்கு. அண்ணா இவங்க கிடைச்சதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். அப்புறம் ஜூம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணாலும் ரிப்பீட் பண்ணுங்க. அண்ணா இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். பார்த்து 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 மத்னா வல்லவன் நல்லவன் சொல்லுங்க. பார்த்துட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். அவ்வளோ மோசமா இருக்கு. ஒரு பேர் சும்மா கூட சொல்ல மாட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்த தடவை வரும்போது இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன். ஓகே. சைலண்ட்ல இல்ல, பாரு என் பேக்ல பாருடா. ஓகே சரிங்க. இன்னும் சிரிப்பு போதுமா? One.